Hey guys, இந்த வீடியோவில் கேடிஎம்மோட டியூக் 160 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட் இருக்கும். ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4 வால்வ் இன்ஜின் இருக்கக்கூடிய இந்த ஒரு பெஸ்ட்டான 160 செக்மெண்ட் பைக்குக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்கலாம். ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா 160 செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால எந்த பைக் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ரெண்டு பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கேடிஎம்மோட டியூக் 160 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்கோட ப்ரைஸ் 1,85,000 தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர்வான டிசைன் இருக்குது, நல்ல கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 19 ஹார்ஸ் பவரும் 15.5 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் உங்களுக்கு 6-ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் பை வயர் த்ராட்டல் சிஸ்டம் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக்கோட அந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் பெஸ்ட்டாக இருக்குது. இப்போது ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4 வால்வ் இன்ஜினை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,40,000 அதிகபட்சம் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து நம்ம 1,40,000 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 கம்மியான ப்ரைஸில் தான் எக்ஸ்ட்ரீம் 160R இருக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163cc ஆயில் கூல்டு 4-ஸ்ட்ரோக் 4 வால்வ் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 16.9 கிட்டத்தட்ட 17 ஹார்ஸ் பவரும் 14.6 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-ஸ்பீட் கியர் பாக்ஸ் கிடையாது, இதுல வெறும் 5-ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ கேடிஎம்மோட டியூக் 160 இந்த பைக்கோட உங்களுக்கு மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் 40-43 இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் 140 கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் டாப் எண்டில் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இதுவரை எக்ஸ்ட்ரீம் 160R 4 வால்வ் இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 50 km/h மைலேஜ் போகும்னு சொல்லிட்டு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 km/h தாராளமாக போகும். எனக்கு தெரிஞ்சு 135 தாராளமாக போகக்கூடிய பைக் தான் எக்ஸ்ட்ரீம் 160R. டியூக் 160யோட உங்களுக்கு பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் பார்க்கலாம். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதாவது டியூவல் சேனல் ஏபிஎஸ்ல உங்களுக்கு ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. டியூக் 160 பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான விஷயம் இந்த டியூவல் சேனல் ஏபிஎஸ் டியூவல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்தது தான். டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லையும் 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான அந்த பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. 276mm ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் 220mm சிங்கிள் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான ரேடியல் டயர் இருக்குது. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூக் 160யோட அந்த பெஸ்ட்டான விஷயமே அந்த சஸ்பென்ஷனுங்க. என்ன சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 43mm WP அபெக்ஸ்ல இருந்து USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா அதே WP அபெக்ஸ்ல இருந்து மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் இருக்குங்க. ஸோ அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பிளிட் ஸ்டீல்ஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் 160R 4 வால்வ்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே அப்சைட் டவுன் தான், ஆனால் 37mm KYBயிலிருந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸும் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7-ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டியூக் 160யோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147 kg வெயிட், 10.1 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 174mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் 160R 4 வால்வ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 145 kg வெயிட், 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 165mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டியூக் 160யோட முக்கியமான விஷயம் லைட்டிங் செக்ஷன். இந்த லைட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அந்த 6-பேக் LED ஹெட்லைட்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் வந்து LED டெய்லைட் LED இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. அதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரீம் 160R லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்லையுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லைட் LED டெய்லைட் LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூக் 160யோட முக்கியமான விஷயம் கிளஸ்டருங்க. 5 இன்ச் LCD டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்கு, நேவிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ரிவ் லிமிட்டர் இண்டிகேட்டர், அப்புறம் ஃபுல் ரிசர்வ் இண்டிகேட்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களால் டியூக் 160யோட கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். எக்ஸ்ட்ரீம் 160Rமே பெஸ்ட் தாங்க. இந்த பைக்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ரிமைண்டர், ஆயில் இண்டிகேட்டர், அப்புறம் லோ பேட்டரி இண்டிகேட்டர், அப்புறம் கிளாக், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்க முடியும். டியூக் 160யோட இப்போ வந்து நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஃபீச்சர், இதில் வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டியூக் 160 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
பில்லியனுக்கு சூப்பரான கிராப் ரேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட் வந்து ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக பெஸ்ட் அண்ட் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். இந்த ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் 200 எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதுவே எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்லையுமே பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் நல்லா இருக்குது. ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கில் சுவிட்ச் அவைலபிளாக இருக்குது. பில்ட் குவாலிட்டியும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி எர்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு எர்கனாமிக்ஸாக இருக்குது. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் தேவையான அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த 2 பைக்கில் எந்த பைக் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பட்ஜெட் ஓரியன்டாக ஒரு பைக் 160 செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, சூப்பரான கான்ஃபிகரேஷனில் டெஃபினட்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரீம் 160R எடுத்துக்கிறது கண்டிப்பாக பெஸ்ட்டு. இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மணி நான் பே பண்ணாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறம் நல்ல எர்கனாமிக்ஸ் வேணும், ரொம்ப அக்ரெசிவான எனக்கு ஸ்டாண்ட்ஸ் இருக்கணும், அதே மாதிரி எனக்கு கேடிஎம் பைக் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறவங்க டெஃபினட்டாக டியூக் 160 எடுக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வேல்யூன்னு தான் நான் சொல்வேன். ஸோ உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.